Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. பாத்தீங்களா நண்பர்களே, என்னோட கண்டுபிடிப்பு இந்த உலகத்தையே ஒரு ஆட்டிடும்பா. இனிமே எந்த விவசாயியோட வயலும் மழை இல்லாததுனால நாசமாகவே ஆகாதுப்பா. என்னோட கிளவுட்ஸை எடுத்துட்டு போய் எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணியை நீங்க எடுத்துக்கலாம்ப்பா. யாருக்கு நிறைய தண்ணி தேவையோ அவங்க நிறைய கிளவுட்ஸை எடுத்துட்டு போங்க. கம்மியா தண்ணி வேணும்ன்றவங்க கம்மியா கிளவுட்ஸ் எடுத்துட்டு போங்க. சரி சார், இதுல எப்படி மழை பொய்யும்? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெற சகோதரர்களே, இந்த கயிறை 2 தடவை தட்டி விடுங்கப்பா, போதும். அப்ப தண்ணி பொழிய ஆரம்பிச்சிரும்பா. அதோட என் நண்பர்கள் மோட்டு பத்தலு ரொம்ப கம்மியான விலையில இந்த கிளவுட்ஸை விற்பாங்கப்பா. ரொம்ப நல்ல விஷயம் சிங்கம் சார். நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இப்ப நம்ம சிங்கம் சார் இந்த கிளவுட் சிறப்பு விழாவை அற்புதமா நடத்துவாரு. இல்ல, நான் எந்த திறப்பு விழாவையும் பண்ண மாட்டேன். உங்களோட திறப்பு விழாவால என்னோட உடம்பு தான் கெட்டு போயிட்டு இருக்கு. என்ன விட்டுடுங்க. இதான் கடைசி தடவை சார், ப்ளீஸ் இங்க வந்து பாருங்களேன். நீங்க ரிப்பன் கூட கட் பண்ண வேண்டிய தேவையே இல்ல. இந்த கிளவுடை எடுத்துட்டு போய் 4-5 தடவை தட்டி மட்டும் விடுங்க, அவ்வளவுதான், தண்ணி வந்துரும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. வெறும் தட்டி விட்டு தண்ணிய பொழியணும், அவ்வளவுதானே? ஓகே சிங்கம் சார், கெட் செட். 4-5 தடவை தட்டுங்க சார். அட இல்ல என் நண்பா சிங்கம் சார், 4 தடவை தட்டக்கூடாது, வெறும் 2 தடவை தான் தட்டணும்ப்பா. ஐயோ, மோட்டு பத்லு, நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பெற சகோதரர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 2 தடவை தான் தட்டணும். அதை விட அதிகமா தட்டி விட்டீங்கன்னா இந்த நிலைமை தான்ப்பா ஏற்படும். ஆகா, எவ்வளவு அருமையா இருக்கு. என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு டாக்டர் ஜட்கா. எனக்கு ஒரு கிளவுட் கொடுங்க, நானும் வாங்கிட்டு போறேன். ஆமாமா, எனக்கும் எல்லாருக்குமே இருக்கு, வாங்கிட்டு போயிட்டே இருங்க. மோட்டு பத்துல எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் ஒரு புது பிசினஸ் கண்டுபிடிச்சிடுறாங்களே, எப்படி? என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு அற்புதமான புது ஐடியா வந்துகிட்டு இருக்கு. நம்பர் 1 நம்பர் 2 எல்லாரும் கிளவுட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் செய்யணும். புரிஞ்சுதா? ஆரம்பிங்க. என்னோட கிளவுட் புடிங்க. மோட்டு பத்துலோட வியாபாரம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஜானோட வியாபாரம் ஆரம்பிக்க போகுது. மோட்டு பத்துல நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. நீங்களை ஏமாத்தி கிளவுட்ஸ் குடுக்கறியா? இங்க இருந்து வாங்கிட்டு போனது கொஞ்ச தூரத்துல அந்த நூல இருந்து கிளவுட்ஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. மோட்டு போத்துலு, மரியாதையா எங்க கிட்ட வாங்கின காசத்தா. ஆமா, எங்களோட கிளவுட்ஸ் எல்லாம் போற வழியிலே நூல் வந்துருச்சு. ஆமாமா, திரும்ப தந்துரு. மரியாதையா எங்க காசெல்லாம் எங்க கிட்ட திரும்ப தாத்தா. இருங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கிளவுட் எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு தெரியாத. சோ யாரு பணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டேன்டா. என்ன சொன்ன? எங்க காசை திரும்ப தரமாட்டியா? கிளவுட் பலூன் விக்கிற வரைக்கும் வாங்கன்னு இப்ப போங்கங்கறியா? விடமாட்டா ஒண்ணு. வாங்க, விடாதீங்க மோட்டு பத்துலுவ. அடிங்க, வாங்க மோட்டு பத்துலு. அவனை பிடிங்க. மோட்டு, மரியாதையா கீழே வா.
விடாதீங்க உங்களை அடிக்கலாம் வாங்க அடிக்கலாம் அடிக்க அடிங்க நல்லா அடிங்க நீங்களே ஏமாத்தி சும்மா விட்டுறாம. அட என் உயிர் நண்பர்களே உடன்பிறா சகோதரர்களே already ரொம்ப முதல்ல இதுக்கு damage பதில் ஆயிடுச்சு. சொல்லுங்கப்பா அதுல இருந்த கயிறு எப்படிப்பா இருந்துச்சு அட என்னன்னு சொல்ல சொல்றீங்க? திடீர்னு ஒரு காத்தாடி வந்து நூலெல்லாம் அத்து விட்டு போயிடுச்சு. அட அப்படி சொல்லுங்கப்பா கிளவுட் பலூன்ஸோட நூலு காத்தாடியால தான்ப்பா அருந்திருக்கு இதுல மோட்டு பத்துலோட தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க பசங்க காத்தாடி விட்டுருப்பாங்க நீங்க கவனிக்காம அதை எடுத்துட்டு போயிருப்பீங்க அப்படியா உங்க தவறெல்லாம் நீங்க எங்க மேல மாத்தி விடுறீங்களா இந்த டாக்டர் ஜட்காவையும் நம்ம விடக்கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்மள ஏமாத்துனாங்க வாங்க அடிக்கலாம் அவங்கள விடாதீங்க எங்களோட பலூன்லாம் பறந்துடுச்சு மோட்டு பத்தலோ நில்லு. எங்க பணத்தை எல்லாம் திரும்பத்தா. எங்க பணத்தை திரும்ப கொடு. சிங்கம் சார் சார் காப்பாத்துங்க சீக்கிரம் சார் காப்பாத்துங்க சார் காப்பாத்துங்க சார் ஊர் மக்கள் ஒண்ணு அடிக்க வராங்க சார் காப்பாத்துங்க சிங்கம் சார் அவங்களை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டுங்க இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் முகூர்த்தம் சொல்லி என் முகத்தையா டேமேஜ் பண்றீங்க நான் யாரையும் தடுக்க மாட்டேன் நிச்சயமா தடுக்க மாட்டேன் அவங்களோட சேர்ந்து நானும் உங்களை பின்னி எடுக்க போறேன் விட மாட்டேன் அட என் உயிர் நண்பர்களே உடன்பிறா சகோதரர்களே உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ஏப்பா இப்படி அடிக்கிறீங்க உங்களால இப்ப நானும் அடி வாங்கிட்டேன் ஆமா டாக்டர் ஜட்கா சார் அப்படியே அங்க பாருங்க கிளவுட்ஸ் மாதிரியே அங்க எவ்வளவு கிளவுட்ஸ் தெரியுது பாருங்க அட ஆமா என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா நாம இப்பவே போய் அது என்னன்னு பாப்போம்ப்பா வா வாங்க என்னன்னு பாத்துருவோம் வாங்க வாங்க ஜான் கம்பெனியோட கிளவுட்ஸ் எல்லாமே வலிமையான நூலால கட்டப்பட்டிருக்கு இத வாங்கிட்டு போங்க இது மோட்டு பத்தலோட பலூன்ஸ் நூல மாதிரி சீப்பா இருக்காது வாங்க வந்து வாங்கிட்டு போங்க இந்த கிளவுட்ஸ் பலூனோட நூலை நீங்க எவ்வளவு தூரம் கொண்டு போனாலும் அருந்து போகாது நீங்க எல்லாரும் தைரியமா நம்பி வாங்கிட்டு போலாம் இந்த குட்ட பையன் ஜான் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட மேகத்தையே வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்றது வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூணு வேலை செய்யுதுன்னு தெரியாதா 10 ரூபா ஐடியா வச்சு சொல்லண்டா ஐடியா நான் சொல்றதை கேளுங்க எல்லாரும் கவனமா கேளுங்க துப்பு குடுக்கு வர டாப்புக்கு டக்கரு இதெல்லாம் புது டெக்னாலஜியா பார்க்க சூப்பரா இருக்குது நீங்க எங்க இந்த கிளவுட்ஸா வித்துக்கிட்டு இருக்கீங்களா ஆமா ஆமா ரொம்ப காஸ்ட்லியான கிளவுட்ஸ் இத வச்சு நீங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மழைய பொழிய வச்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு இந்த எல்லா மேகத்தையும் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு 10 கோடி கொடுக்கறேன் 10 crore cash 10 கோடியா என்ன கம்மியா இருக்கா அப்ப ஓகே 20 கோடி 20 crore என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு 1 மினிட்ல எல்லா கிளவுடையும் கொண்டு வந்து என் கார்ல கட்டி வைங்க டைம் ஒரே நிமிஷம் நான் ஜாக்கிரதை நீங்க கவலையே படாதீங்க டீல் ஓகே நம்பர் 1 நம்பர் 2 சீக்கிரமா எல்லா பலூன்ஸையும் அவுத்து சாரோட கார்ல கட்டிடுங்க போங்க சீக்கிரம் சீக்கிரம் அட என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா ஜான் நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க இந்த பலூன்ஸை உன்னால விற்க முடியாதுப்பா இது மோட்டு பத்துலுவோட பலூன்ஸ்பா இது மோட்டு பத்துலுவோடது இல்ல என்னோட ஏஜென்சியோட பலூன் நான் இந்த டீலிங்க 20 கோடி ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கேன் இப்ப நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் இந்தாங்க சார் உங்களோட பலூன்ஸ் வாங்கிக்கோங்க அப்புறம் என்னோட 20 கோடி ரூபாயை கொடுத்துருங்க மோட்டு பத்துலு நீங்களா இது ஆமா நாங்களே தான் இந்த டீலுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற டன்
கொஞ்சம் இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டு. அவுத்து காட்டுனா என்ன அர்த்தம்? எதை அவுக்கணும்? என்ன அவுக்கணும் சொல்லு. என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் ரொம்ப துரோகம், சீட்டிங். எங்களை கீழே இறக்கி விடு விடு. சிங்கம் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் திருட எல்லா பொருளையும் உங்ககிட்ட கொடுத்துறேன். எங்களை தயவு செஞ்சு கீழே இறக்கி விட சொல்லுங்க. ஸ்டாப், ஐ செட் ஸ்டாப். நின்னுடு. சிங்கம் சார் ஸ்டாப் ஸ்டாப் சொல்றீங்க, ஆனா ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீங்களும் cheating பண்றீங்களே. இது நியாயமே இல்ல. சிங்கம் சார் சட்டத்தின் மீது ஆணையாக, பாரத தாய் மீது ஆணையாக என்ன சீக்கிரம் தடுத்து நிறுத்துங்க. அது Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.